நீங்க லைஃப்ல ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா? தினமும் அதே சோர்வு, அதே கன்ஃபியூஷன், அதே ஓவர் திங்கிங். அதற்கு காரணம் நீங்க இல்ல, உங்க பிரெயின் தான். இன்னும் பழைய மோட்லயே ரன் ஆகிட்டு இருக்கு. லேப்டாப் ஹேங் ஆனா ரீஸ்டார்ட் பண்றோம், மொபைல் ஸ்லோ ஆனா ரீசெட் பண்றோம். ஆனா நம்ம பிரெயின் ஹேங் ஆனா அதை ரீசெட் பண்றோமா? இல்லை. அதற்கு பதிலாக காஃபி குடிக்கிறோம், ஸ்க்ரோலிங் பண்றோம். இதனால மீண்டும் அதே சைக்கிளுக்கு பிரெயின் போயிடுது. ஒரு விஷயம் கவனிச்சிருக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில பிரச்சனை சின்னதாக இருந்தாலும் மனம் அதனை பெருசா ஃபீல் பண்ணுது. ஏன்னா பிரச்சனை வாழ்க்கையில இல்ல, மனசு ஓடுற வேகத்துல இருக்கு. பிரெயினுக்கு ஒரு டிஃபால்ட் ஹேபிட் இருக்கு. எதிர்காலம் என்ன ஆகும்? இது சரியா? அது நடக்குமா? இதைத்தான் நியூரோ சயின்ஸில் த்ரெட் ஸ்கேனிங்னு சொல்வாங்க. பிரெயின் சேஃப்டியை தேடுறதால நடக்காத விஷயங்களையும் முன்னாடியே இமேஜின் பண்ணும். உண்மையில ப்ராப்ளம் பெருசு இல்ல, சிந்தனை தான் பெரியது. பிரெயின் ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே 10 தடவை ரீப்ளே பண்ணிடுது. பிரெயின் ஃபாஸ்டாக ஓடும்பொழுது பாடிக்கு டேஞ்சர் சிக்னல் போகும். அதனால ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், மூச்சு வாங்கும், தசைகள் இறுக்கமாகும். இதுதான் மன அழுத்தம். இதனால் அதிகப்படியான சோர்வு, எரிச்சல் ஏற்படுகின்றது. மன அழுத்தத்தை குறைக்க பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண தேவையில்லை. மைண்டோட ஸ்பீடை ஸ்லோ பண்ணினா போதும். அதுக்குத்தான் ஸ்லோ பிரீத்திங், ஃபோக்கஸ், ஒன் டாஸ்க் அட் எ டைம், வாக்கிங், ரைட்டிங் இதெல்லாம் பிரெயினுக்கு சேஃப் சிக்னலை தரும். அலாரம் மோட் ஆஃப் ஆகும். இமேஜின் பண்ணுங்க, ஒரு பைக் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. பாதை ரொம்ப குறுகலானது, ஆக்சிடென்ட் சான்ஸ் அதிகம். ரோடை சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணலாம் இல்ல? அதுபோலத்தான் நம்முடைய பிரச்சனையை அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் பிரெயினோட ஸ்பீடை ஸ்லோ பண்ணலாம். அதுதான் பிரெயின் ரீசெட். வாழ்க்கையில பிரச்சனை பெருசா இருக்கிறது இல்ல, அதை மனசு ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்றதால அது ஹெவியா ஃபீல் ஆகுது. பிரெயின் ரீசெட் ஆகணும்னா நீங்க பெரிய விஷயம் எல்லாம் செய்ய வேண்டாம். அதற்கு உங்க டெய்லி ரொட்டீன்ல சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தாலே போதும். எபிசோட் 4ல நீங்க உங்க டைரக்ஷனை முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனா பழைய பழக்கம், பழைய சிந்தனை, பழைய சோம்பல் இதெல்லாம் உங்களை மீண்டும் பழைய வாழ்க்கைக்கே இழுக்கும். புதிய திசைக்கு பழைய மனசோடு போக முடியாது. அதனால் உங்க பிரெயினை ரீசெட் பண்ற 5 எளிய பவர்ஃபுல்லான ஹேபிட்களை பார்க்கலாம். ஹேபிட் நம்பர் 1, மார்னிங் சைலன்ஸ் ரீசெட். காலையில் எழுந்ததும் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் மொபைலை டச் பண்ணாதீங்க. நோ வாட்ஸ்அப், நோ யூடியூப், நோ இன்ஸ்டாகிராம். ஜஸ்ட் அமைதியாக உட்காருங்க, உங்கள் மூச்சை நோட்டீஸ் பண்ணுங்க. ஏன்னா தூக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு பிரெயின் ஷிஃப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். காலை 10 மினிட்ஸ் சைலன்ஸ்னால 30% மனக்குழப்பம் குறைகிறது என்று நியூரோ சயின்ஸ் சொல்கிறது. அடுத்து ஏதாவது 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அது ஒரு பொருளாக இல்லை, மனிதராக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு, நேற்று எனக்கு உதவி செய்த அருணுக்கு நன்றி. நான் டெய்லியும் வேலைக்கு சென்று வர உதவியாக இருக்கும் என்னுடைய பைக்குக்கு நன்றி. இப்படி நன்றியுடன் ஆரம்பமாகும் நாள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகளை உங்க வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்தது ஒரு கேள்வி. இன்று நான் என்னுடைய பேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு என்ன செய்ய போகிறேன்? ஒரு சிறிய புதிய முயற்சியை எடுங்கள். ஹேபிட் நம்பர் 2, பாடி டு பிரெயின் ரீசெட். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் பாடியை மூவ்மெண்ட் பண்ணுங்க. மைண்ட் சேஞ்ச் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் பாடி மூவ் ஆகணும். 5 to 7 மினிட்ஸ் ஒரு சின்ன வாக், ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் 5 டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. பேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் பேஷனை கண்டுபிடிக்கலனா முந்தைய எபிசோடுகளை பாருங்கள். ஹேபிட் நம்பர் 3, 1 hour ஃபோக்கஸ்டு ஒர்க். ரீல்ஸ், லைக்ஸ், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பிரெயினுக்கு ஒரு ஃபேக் ஹாப்பினஸ் தான், மற்றும் அது ஒரு இன்ஸ்டன்ட் ப்ளஷரை கொடுக்கும். இன்ஸ்டன்ட் ப்ளஷர் தான் உங்கள் பிரெயினை கொல்லும் ஸ்லோ பாய்சன். இதிலிருந்து உங்கள் பிரெயினை காப்பாற்ற முடிந்த அளவு சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங்கை தவிருங்கள். டெய்லி 1 hour டெடிகேட்டடாக டைமை ஒதுக்குங்க. உங்கள் பேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான வேலைகளை மட்டும் செய்யுங்கள். ஹேபிட் நம்பர் 4, ஈவினிங் டம்ப் ரீசெட். மாலை நேர குப்பை அகற்றும் பணி.
நைட் டைமில் வரும் ஓவர் திங்கிங்க்கு ரீசன் என்னன்னா அது உங்களுடைய அன்ப்ரொசஸ்டு தாட்ஸ். அன்ப்ரொசஸ்டு தாட்ஸ்னா நம்ம மனசுக்குள்ள வந்த ஆனா புரிஞ்சிக்காம முடிவெடுக்காம வெளியே விடாம வைத்திருக்கும் முடிக்கப்படாத சிந்தனைகளைத்தான் அன்ப்ரொசஸ்டு தாட்ஸ்ன்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு நாள் ஆஃபீஸில் உங்கள் பாஸ் ஏதோ கடுமையாக பேசிட்டாருன்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பதில் பேசலை, வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஆனால் அன்றிலிருந்து மனசுக்குள்ளே நான் அப்படி பேசியிருக்கணும், அவர் என்ன நினைப்பார், நான் தான் தப்பா இல்லை அவர் மீது தப்பா, இப்படி அந்த சம்பவத்தை முடித்து விடாம மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓட விடுறீங்க. அந்த முடிக்கப்படாத, பேசப்படாத, தீர்க்கப்படாத சிந்தனை தான் அன்ப்ரொசஸ்ட் தாட். அதன் பின்னாடி ஓவர் திங்கிங், மனசோர்வு, தூக்கமின்மை எல்லாத்துக்கும் காரணமாக மாறுகிறது. இதற்கு சொல்யூஷன் என்னன்னா, பாஸ் பேசின சம்பவம் மனசுக்குள்ள ஓடினா 5 நிமிஷம் பேப்பரை எடுத்து எழுதுங்க. என்ன நடந்தது, நான் என்ன உணர்ந்தேன், அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன், இப்போ என்னால் என்ன செய்ய முடியும், அவ்வளவுதான். மூளை மெசேஜ் கிளியரா புரிஞ்சுக்குது, இந்த தாட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் அது திரும்ப வராது. சிம்பிளா என்ன பண்ணணும்னா, டெய்லியும் நைட்ல அன்றைக்கு நடந்த அன்ப்ரொசஸ்டு தாட்ஸ்களை ஒரு பேப்பர்ல எழுதிடுங்க. தட்ஸ் இட். ஹேபிட் நம்பர் 5, ஸ்லீப் ப்ரோக்ராம். நைட்ல தூங்க செல்வதற்கு குறைந்தது 30 மினிட்ஸ் பிஃபோர் மொபைலை பார்க்காதீங்க. அமைதியாக பெட்ல உட்காருங்க. 5 டீப் பிரீத் எடுங்க. அன்றைய நாளில் உங்களுக்கு நடந்த 3 நல்ல விஷயங்களுக்கோ மனிதர்களுக்கோ பொருள்களுக்கோ நன்றியை சொல்லுங்க. நாளைக்கு நான் என்னுடைய பேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சிம்பிளான 2 டாஸ்க்குகளை பேப்பர்ல எழுதி வையுங்க. இது உங்க பிரெயினுக்கு ஒரு கிளியர் மெசேஜை அனுப்பும். நாளைக்குரிய கிளாரிட்டியும் வந்துவிடும். தூங்கும் முன் 2 நிமிஷம் இதை சொல்லுங்க. இப்ப நான் சேஃப், இப்ப ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த வார்த்தைகள் உங்க மூளையில் உள்ள அமிக்டாலா என்று சொல்லப்படும் நம் பிரெயினின் ஃபேர் சென்டர் காம் ஆகும். கார்டிசோல் அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையும். தூங்குவதற்கான மெலட்டோனைன் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தினை கொடுக்கும். அதனால் அடுத்த நாள் லெஸ் ஸ்ட்ரெஸ், பெட்டர் ஃபோக்கஸ், காம் மைண்ட் கிடைக்கும். இந்த 5 ஹேபிட்ஸ்களை உங்க வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க பிரெயின் ரீசெட் ஆக ஆரம்பிக்கும். மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா ஒரு உண்மையை யாரும் சொல்ல மாட்டாங்க. மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும்னா சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணணும். ஆனா உங்க பிரெயின் பேட்டரி 5%ல இருந்தா அப்டேட் இன்ஸ்டால் ஆகாது. அதனால் முதலில் பிரெயின் ரீசெட் ஆன பிரெயின் தான் நியூ பிலீஃபை அக்செப்ட் பண்ணும். இல்லைன்னா பழைய பேட்டர்னுக்கே திரும்பும். அதனால நெக்ஸ்ட் எபிசோட்ல சொசைட்டி சொல்லாத மோஸ்ட் பவர்ஃபுல் மைண்ட் செட் சீக்ரெட்டை தான் பார்க்க போறோம். ஆனா ஒரு வார்னிங், பிரெயின் ரீசெட் ஆகியிருந்தா மட்டும்தான் அந்த ட்ரூத் உங்களை சேஞ்ச் பண்ணும். இது பிரெயின் ரீசெட் வீடியோ இல்லை, உங்கள் லைஃபோட டர்னிங் பாயிண்ட். இந்த எபிசோடு உங்க மனசை டச் பண்ணியிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.